நாட்டையே உலுக்கிய ஹனிமூன் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா திடீர் திருப்பமாக சாக்கடையில் வீசப்பட்ட முக்கிய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த தொழில் அதிபரான ராஜா ரகுவன்சி என்பவர் மேகாலயா மாநிலம் ஷில்லாங் பகுதியில் அவரது மனைவி நல்ல காதலன் மற்றும் கூலிப்படையினரால் ஹனிமூன் சென்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஷில்லாங் காவல்துறையினர் சிறப்பு விசாரணை குழு மற்றும் இந்தூர் குற்றப்பிரிவு போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையில பலாசியா பகுதியில் உள்ள தொழில் இல்லத்திற்கு பின்னால் உள்ள சாக்கடையிலிருந்து முக்கிய ஆதாரங்கள் மீட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சோனம் ரகுவன்சியின் மடிக்கணினி, தங்க நகைகள், நாட்டு துப்பாக்கி மற்றும் ராஜா ரகுவன்சியின் மொபைல் ஆகியவை உள்ளதாக போலீசார் உறுதி செய்திருக்காங்க. இந்த முக்கிய விசாரணைக்கு உதவியவர் குற்றவாளி சிலேர் ஜேம்ஸ் ஆவார். அவரது வழிகாட்டலுடன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த ஆதாரங்களை மீட்டிருக்காங்க. சோனம் ரகுவன்சியின் சூட்கேஸ் மற்றும் நகைகள் உள்ளிட்ட பல பொருட்களை ஹிராபாக்கில் உள்ள ஒரு பிளாட்டில் இருந்து காணாமல் போனதாக அறியப்பட்ட நிலையில தற்போது அவை அடிகாலில் ஈர்த்தப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது. போலீசார் வழங்கிய தகவலின்படி ஸ்லோம் ஜேம்ஸுடன் சேர்ந்து யோகேந்திர தோமர் மற்றும் பல்விந்தர் ஆகிய இருவரும் குற்றத்தில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் மூவரும் சாட்சியங்களை அளிக்க முயன்றதாகவும் பையில் இருந்த முக்கிய ஆதாரங்களை எரித்து பிறகு வடிகாலில் வீசியதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து பாத்தீங்கன்னா மூவரையுமே கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்தூரில் பல நாட்களாக முகாமிட்டு எஸ்ஐடி குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. தற்போது மீட்கப்பட்ட மடிக்கணினி மற்றும் பிற பொருட்களை சோனத்திற்கு எதிராக வலுவான வழக்கை அமைக்க முக்கிய ஆதாரங்களாக இருக்கலாம் என காவல்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இது ராஜா ரகுவன்சி கொலை வழக்கில் மிக முக்கியமான திருப்பமாகவும் கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.